டைரக்டர் செல்வராகவன் சார் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்லைனர் ஒன்று நம்ம ஹாரிஸ் கல்யாணுக்கு சொன்னார். அது பாண்டிய மன்னன் கதை பற்றி. அந்த கதையாகவே வாசித்து காட்டினார். எப்படின்னா, பாண்டிய சிங்கத்தின் கடைசி மூச்சு அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சார். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்க ஆரம்பித்தார். என்னென்னா, தெற்கு தமிழகத்தை ஆட்சி செய்த பாண்டியர்களில் ஒரு பெயர் மட்டும் இன்றும் காற்றில் கூட ஒலிக்கிறது. அது அருண்மொழி பாண்டியன். பலருக்கு ஒரு ராஜா, ஆனால் அவரை அறிந்தவர்களுக்கு ஒரு உயிர். அவன் பிறந்தது மதுரை சிவப்பு மண்ணில். போர்க்களத்தின் சத்தத்தில் தான் அவன் குழந்தை நாட்கள் கழிந்தன. தந்தை சோழர் படையெடுப்பில் உயிர் இழந்த பிறகு தந்தை எடுத்த ஒவ்வொரு மூச்சையும் அவன் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் ராஜாக்களின் கதைகளில் பேரரண்மனை பொலிவும் பட்டமும் கதிரும் மட்டுமல்ல, அவர்கள் இதயத்திலும் ஒரு காயம் இருக்கும். அந்த காயம் அருண்மொழிக்கு இளநங்கை. சாதாரண ஒரு கிராம பெண். அவள் சிரிப்பு வந்த இடத்திலே பூமி கூட மயங்கி நிற்கும். அருள்மொழியின் ரண கவசத்தையும் உழைக்கும் சக்தி அந்த பெண்ணின் கண்ணில் இருந்தது. ஆனால் யுத்தம் காதலை தேர்வு செய்யாது. சோழ படைகள் கண்ணனூரை நோக்கி நகரும்போது இருளை கிழித்து வந்த ஒரு செய்தி. இளநங்கை இருந்த கிராமம் தவறாக பாண்டிய பாளையம் என்று நினைத்து கொள்ளையர்கள் எரித்து விட்டார்கள். அந்த இரவு அருண்மொழி ராஜாவாக இல்லை, ஒரு உடைந்த மனிதனாக மட்டுமே இருந்தார். வைகை நதிக்கரையில் உட்கார்ந்து எதையும் பேசாமல் உயிரிருந்தே எல்லை என தோன்றும் கண்களுடன் அடுத்த நாள் யுத்தம் வெடித்தது. போர்க்களம் பூமியின் இதயம் வெடிப்பதைப் போல முழங்கியது. யானைகள் கத்தின, குதிரைகள் தடம் புரளின, வாள்களின் சத்தம் வானத்தை கிழித்தது. அருள்மொழி தனக்காக அல்ல, தன் தேசத்திற்காக அல்ல, இளநங்கைக்காக போரிட்டான். ஒவ்வொரு வெட்டும் சத்தமும் அவளின் பெயரை அழைத்தது. ஆனால் விதி முன்னால் வராது, பின்னால் வந்து குத்தும். சோழ தளபதி அவனை தாக்கிய அந்த கணம் பேரரசன் விழுந்தது மண்ணில் இல்லை, தமிழகத்தின் இதயத்தில் தான். அருள்மொழியின் இறுதி மூச்சைக் கண்டு சோழப்படை நின்றது. சோழ ராஜாவே போரை கைவிட்டு ஒரு எதிரி வீரனுக்கு மரியாதையாக அவன் சுடுகாட்டில் தீ வைத்தார். அந்த நாளை இன்று வரை தமிழர் இப்படி சொல்வார்கள்: எதிரி கொடுத்த மரியாதை, வீரன் பெற்ற பெருமை அருண்மொழி பாண்டியன் தான் என்று. ஸோ அவர் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் பட்ஜெட் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரொடியூசரை பற்றி அந்த இவ்வளோ தான் ஆகும் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 125 crores பக்கம் சொன்னால் அப்படி செல்வராகவன் சார். அதுக்கு ப்ரொடியூசர் இதுக்கு முன்னே நீங்கள் 1001 படம் பண்ணீங்க, படம் என்னமோ நல்லா இருந்துச்சு, ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வரல, படம் ஓடலை, போட்ட பணத்தை எடுக்க முடியல, இன்னுமே நீங்கள் இந்த படத்தை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குன்னு தெரியுது. அதனால் இது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபில்மை, அதுவும் நம்ம ஒரு யங் யூத் ஐகானிக் ஸ்டார் ஹாரிஸ் கல்யாணம் வச்சு எடுக்கணுமா சொல்லி கேட்டதும், ஸோ அந்த படத்தை எடுக்க முடியாமல் ஸ்கிரிப்ட் மட்டும் அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேனிகம் வியூஸ் யூடியூப் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் வீடியோஸ் பக்கராடுப்பு.